ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருப்பு உளுந்து களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வயதுக்கு வந்த பெண் குழந்தைங்களுக்கு இடுப்பெலும்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக கொடுக்கறது. இது மாதிரி உடைச்ச உளுந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நாட்டு சக்கரை, அப்புறம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். கடாய் ஹீட் ஆனதும் இந்த உளுந்தை இதில் போட்டு வறுத்துக்கலாம். இதை கருக விடக்கூடாது, சிம்மில் வச்சு வறுக்கணும். இந்த அளவுக்கு வறுப்படணும். இதை ஃபைன் பவுடர் அரைச்சிக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரையில் டஸ்ட் இருக்கிறதால கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம். இப்போ வெறும் கடாயில் கரைச்சி வச்ச உளுந்து மாவை இதில் ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம்மில் தான் வைக்கணும். நல்லா கிண்டினே இருக்கணும். இப்போ நாட்டு சர்க்கரையை இதில் ஊற்றிக்கலாம். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எப்படி கட்டி ஆகிடுச்சு. கைவிடாமல் கிளறணும். இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, பாரம்பரியமான முறையில் உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.